Hello பசங்களா வணக்கம் வெல்கம் டு PW தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8 9 and 10 and today we are in Kutti Warrior session of class 8 standard சரியா ஸோ உங்களோட ஹாஃப் இயர் எக்ஸாம் எல்லாரும் நல்லா எழுதிருக்கீங்க உங்களோட மார்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஃபர்தராக நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம் சரியா பசங்களா ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8ல இருந்து குட்டி வாரியர் செஷன்லேருந்து we are going to see a supplementary story சரியா ஸோ ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யார் அந்த ஹோம்லெஸ் மேன் அண்ட் யார் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இப்போ ஏதாவது பெட் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட பேர் என்ன அப்படின்றது எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ யாரெல்லாம் டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சுருக்கா அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ உங்களோட பெட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் ஓகே வெரி குட் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம பேட்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இன் டிஸ்கிரிப்ஷன் ஐ ஹவ் given the link and additionally today in WhatsApp channel so I have given the mind map of this lesson so mind map நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ 20 to 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற ஒரு லெசனை in just 2 to 3 minutesல நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக மைண்ட் மேப் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் further without delay we can get into the story now so உங்களோட கமெண்ட் பண்ணிட்டீங்களா உங்களோட பெட் நேம் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணிருங்க okay so we will start now. There was a homeless man in Rio do Sul in South Brazil who often sacrificed his own food to feed the stray dogs around him. So homeless man அப்படின்னா என்ன அர்த்தம்டா வீடு இல்லை ஹோம் இல்லை சரியா அதான் ஹோம்லெஸ் ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து வீடு இல்லை சரியா அவரோட பேர் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஹோம்லெஸ் மேனுக்கு வீடு இல்லாதனால அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ எங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா சவுத் பிரேசில் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல விச் மீன்ஸ் லைக் ஒரு மெயின் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அங்க இருக்கிற வந்து ராய் டூ சூல் ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஓகேவா ஸோ இவர் ஆஃபன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட ஓன் ஃபுட்டை விச் மீன்ஸ் அவர் பசிக்காக ரொம்ப பசிச்சு சாப்பிட்றதுக்காக ஏதாவது ஃபுட் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அந்த ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாராம் விச் மீன்ஸ் விட்டு கொடுத்துருவாராம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஸ்ட்ரேட் டாக்ஸ் ஸோ அங்க நாய்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா ஸ்ட்ரீட் சைட்ல ஸோ அந்த மாதிரி டாக்ஸ்க்கு எல்லாமே இவர் வந்து என்ன பண்ணுவாரா அவரோட ஃபுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் ஸோ இதுதான் நம்மளோட இனிஷியல் ஆஃப் த ஸ்டோரி ஸோ இப்போ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்ஸ்க்கும் அந்த ஹோம்லெஸ் மேனுக்கும் இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்கும் ஒரு பியூர் லவ்வாக இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Once he required an emergency treatment, his kindness came back to him like a boomerang. So boomerang அப்படின்னா என்ன it's like a coming back. How we will say karma will hit you very hard. Karma is a boomerang அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ கர்மானா என்ன நீ தப்பு செஞ்ச அப்படின்னா உனக்கு நாளைக்கு நாளன்னைக்கெலாம் தண்டனை கிடைக்காது உடனே கிடைச்சிரும் ஸோ அது வந்து நம்ம ஒரு பூம்ராங் மாதிரி வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ நம்ம கெட்டது பண்ணோம்னா நமக்கு திருப்பி கெட்டது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நம்ம நல்லது பண்ணி பழகணும்னா கண்டிப்பாக அந்த நல்லது நமக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளையும் காப்பாற்றும் அப்படின்றது தான் நம்ம பூமராங் அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் லைக் அ கம்மிங் பேக் ஃபார்ம் ஓகே ஸோ இவருக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு மிட் நைட்டில் சரியா மிட் நைட்லனா ஒரு 3 மணி அந்த மாதிரி ஓகேவா ஏர்லி மார்னிங் டைமில் வந்து லைக் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன் வந்தது அதுதான் இங்கே வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன அங்கே சுற்றி இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா his kindness came back to him like a boomerang. இவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருந்தா இவரோட பாசம் அப்படின்றது வந்து இவருக்கு இந்த அளவுக்கு திருப்பி கிடைச்சிருக்கோ அப்படின்றத ஒரு விஷயத்த பார்த்து அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப வியந்து போறாங்க ஸோ என்ன பார்த்திருப்பாங்க வாங்க பார்த்துலாமா இப்போ Further, faithful dogs he had been feeding made sure he wasn't alone. So இவர் ஆல்ரெடி அந்த மாதிரி டாக்ஸ்க்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா ஸோ அந்த டாக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷியோர் ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாங்களாம் என்னன்னா இந்த ஹோம்லெஸ் மேன் வந்து தனியா இல்லை ஹி வாசன்ட் அலோன் நாங்கள் எல்லாரும் அவருக்காக இருக்கோம் அப்படின்றத இவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க சரியா ஸோ இப்போ அது என்ன மாதிரி எமர்ஜென்சி அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்தரா த டாக்ஸ் இன்க்ரெடிபிள் லாயல்டி வாஸ் விட்னஸ்ட் பை நர்ஸ் கிறிஸ் மேம்பிரிம்
சரியா? ஸோ இது வந்து ஒரு நர்ஸோட நேம் அண்ட் இட்ஸ் அ ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்த நர்ஸோட நேமும் ரியல் தான். சரியா? ஸோ அவங்க பேர் என்னடா? கிறிஸ் மேம் பிரிம். சரியா? கிறிஸ் மேம் பிரிம் and her colleague. ஸோ அந்த டாக்ஸோட இன்க்ரெடிபிள் லாயல்ட்டி, இன்க்ரெடிபிள்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கிளாசரியில் கொடுத்துருக்காங்க, அதோட செக் பண்ணி பாரு. ஸோ இன்க்ரெடிபிள்னா லைக் அளக்க முடியாத ஒரு ஒரு ஓவரான ஒரு லாயல்ட்டி. சரியா? அந்த லாயல்ட்டியை யார் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கா? நம்ம நர்ஸ் அண்ட் அவங்க கூட இருக்கிற கொலீக்ஸ், விச் மீன்ஸ் அந்த கூட நர்ஸ், அப்போ அவங்கள தாண்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க ஒரு விஷயத்தை. ஸோ என்ன மாதிரி லாயல்ட்டி வந்து அவங்க பார்த்துருக்காங்க? The homeless man known as Caesar. So, இப்போ the homeless man ஓட name சொல்லிட்டாங்களா? His name is Caesar. Arrived at the emergency room of the hospital at about 3 a.m. So, இந்த 3 a.m.ன்றது நம்மளோட அதிகாலையில். நம்ம வந்து நமக்கு அது மிட் நைட் தான், நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? ஓகே. ஸோ சீசருக்கு என்னாச்சு அப்படின்னா விடிய காலையில் 3 மணிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை. ஸோ இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகேவா? டு seek treatment and medication for the disease he was battling with. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு. அண்ட் அவரோட நேட்டிவ்ல வந்து அவரோட ஹோம் டவுன்ல வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்திருக்காரு. பட் இவர் பிளேஸ் இப்போ வேறையா இருக்கிறதுனால ஸோ ஃபர்தரா எந்த மெடிக்கேஷனும் இல்லாததுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸோ புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஸோ அங்கே தான் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. சரியா? ஸோ புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எத்தனை மணிக்கு போயிருக்காரு? விடிய காலையில் 3 மணிக்கு போயிருக்காரு. ஓகேவா? As it was his first time at the hospital for treatment, Ma'am Prim and her colleague did not know about Caesar condition or his battling what with. So it's like Caesar வந்து இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. சரியா? அந்த நர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காரு. அதனால அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை டாக்டர் யாருக்குமே இவர் எங்கேருந்து வராரு, இவரோட கண்டிஷன் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் நியூ ஒன் அந்த மாதிரி தான் இதை பார்க்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பட் நாட் பிஃபோர் லாங். அது வந்து ரொம்ப நேரத்துக்கு இல்லை. ஸோ எதுவுமே தெரியாமல் அப்படின்னு இப்போ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. தே ரியலைஸ்ட் தட், சீக்கிரமாக அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. என்ன அப்படின்னு பார்த்தா that he had a gang of dogs accompanying him. ஸோ அவர் ஒன்றும் தனியாக ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல விடிய காலையில் 3 மணிக்கு. a gang of dogs அப்படின்னா ஒரு 4 dogs இருக்கு. ஸோ this is the real picture. ஸோ அந்த டைமில் போஸ்ட் பண்ணப்பட்ட ரியல் பிக்சர் இந்த 4 பேர் தான். சரியா? ஸோ இந்த 4 டாக் தான் ரியல் டாக் ஆஃப் தட் ஹோம்லெஸ் மேன் சீசர். ஸோ அவர் ஒன்றும் தனியாக ஒன்றும் வரல. இந்த 4 டாக்ஸை வந்து அவங்க கூட தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட பாண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நர்ஸுங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 dogs showed up at the entrance of the hospital and were waiting for Caesar. ஸோ எத்தனை டாக்ஸ் சொன்னேன்? 4 டாக்ஸ் சொன்னேன். சரியா? ஸோ 4 டாக்ஸ் எங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா at the entrance. சரியா? என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த Caesar. ஸோ சீசருக்காக அவங்களோட மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. They were worried about their homeless master, who the nurses soon learned had been for some time forgoing his own meals to feed the dogs. So yeah, ஸோ அங்கே வந்து ரொம்ப அந்த ஹோம்லெஸ் மேனை நினச்சி இந்த 4 டாக்ஸும் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னடா இவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ட் ஹூ த நர்ஸ், ஸோ இதை வந்து இந்த டாக்ஸ் நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ இந்த நர்ஸ் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. நம்மளோட அங்கே இருக்கிற குரூப் ஆஃப் நர்சஸ். சரியா? ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சில ஃபுட்டு மாதிரி கொடுத்தாங்களாம். சரியா? ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பசியாக இருக்கிறதுனால ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஃபுட்டையும் அந்த டாகுக்காக எடுத்து வச்சிருக்காரு. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். இவருக்கே உடம்பு சரியில்லை, ஆனாலும் இவர் வந்து அந்த டாக்ஸை பார்த்துக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து லைக் பார்த்துக்க முடியுமா? நம்ம நல்லா இருந்தால் நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஆனால் அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் தன்னோட கஷ்டத்தை மறைச்சி அந்த டாக்ஸை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்க ஆரம்பிச்சாங்க. Ma'am Prim
clicked a picture of the man with his dog and posted it on a Facebook. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் இப்போ அப்போ அவங்க க்ரியேட் பண்ணதான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், சரியா? ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிக்சராக கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த 4 டாக்ஸும் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, யா. ஸோ இந்த 4 டாக்ஸும் அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்காங்களே. ஸோ இந்த பிக்சரை அவங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாங்க, சரியாடா? அண்ட் கமெண்டிங், ஸோ அதுக்கு கீழே கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஐ கேம் அக்ராஸ் திஸ் டுடே அட் த ஹாஸ்பிட்டல் வேர் ஐ ஒர்க் அட் 3 AM while the master, ஸோ மாஸ்டர் யாரு, who lives on the street, சரியா? While the master was being treated, his companions waited at the door, which is this was the quote, சரியா? இந்த 2 லைனை தான் அவங்க வந்து அவங்களோட போஸ்ட் கீழே போட்டிருக்காங்க. which means நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து தாண்டி வந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிறேன். அண்ட் அப்போ வந்து 3 மணி, ஸோ 3 மணிக்கு ஒரு பேஷண்ட் வந்தார். அண்ட் அவரு கூட யார் வந்தாங்கன்னு பார்த்தா அவங்களோட கம்பேனியன் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாஸ்டருக்காக அவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத இங்கே அவங்க வந்து கொட்டேஷனோட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேன் வந்து ஒரு சிம்பிளான பர்சன் தான். ஸோ இதெல்லாம் வந்து போடலை, ஜஸ்ட் இது வந்து அவங்க நினைக்கிற விஷயம், சரியா? ஸோ இந்த மேன் பார்த்தா ஒரு சிம்பிளான பர்சன், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை, சரியா? எந்த ஒரு வெல்த்து, பணம், ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் நம்ம லக்ஸுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. who depends on help to overcome the hunger. ஸோ அவர் சாப்பிடணும் அப்படின்னு பசி நினைச்சாலே யாராவது கொடுத்தாதான் அவரால் சாப்பிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பர்சன், அவருக்கு என்னதான் பசியா இருந்தாலும், கோல்டா இருந்தாலும், பெயினா இருந்தாலும், இல்லை அவரோட லைஃப்ல எந்த ஒரு கஷ்டம் நடந்தாலுமே சரி, he has by his side the best companions and the exchange is reciprocal. ஸோ அவரு கூட என்ன மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன், பசி, மயக்கம், குளிர், வெயில் எது இருந்தாலுமே அவரு கூட அவங்களோட பெஸ்ட் கம்பேனியன்ஸ் இருந்திருக்காங்க, சரியா? பெஸ்ட் கம்பேனியன்ஸ் யாரு, அந்த 4 டாக்ஸ் தான். அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் இஸ் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா கொடுத்து வாங்குறது. ஸோ நான் சொன்ன மாதிரி பூமராங் மாதிரி இட் வில் கிவ் யூ பேக்ல. ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ். ஸோ நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பெட்ஸ் வந்து நம்ம மேல உயிரே வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கேட்குள்ள போனாலே தெரிஞ்சிடும் நம்மளோட மாஸ்டர் வந்து வராங்க அப்படின்னு. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஓடி வந்து நம்ம மேலே ஜம்ப்லாம் பண்ணும். ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெசிப்ரோக்கல், சரியா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ். நெக்ஸ்ட் போலாமா? an exchange of love, affection, warmth and understanding. ஸோ அவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் இருந்துச்சு, அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க, ஒரு அஃபெக்ஷன் காட்டினாங்க, ஒரு வார்ம்த் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கிற ஒரு ஜோன், அண்ட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பிட்வீன் சீசர் அண்ட் த 4 dogs, சரியா? A person who confessed to us that he stopped eating to feed them. Mamprim continued. So Mamprim என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நினைச்சிட்டு இந்த பர்சன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அந்த டாக் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் சாப்பிடவே மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்றத இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்களா. ஸோ இது வந்து அந்த மேனும் கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பீக்கிங் டு டோடோ, Mamprim said they are all well taken care of. ஸோ அங்கே டூடோ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே மேம்ப்ரிம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க, டேக்கன் கேர் ஆஃப் பிட்வீன் ஈச் அதர். Okay, the faithful canines were anxiously anticipating Caesar's safety return. So அந்த faithful canines அப்படின்னா இங்க வந்து டாக்ஸை தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேடா? ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல்லான டாக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாஸ்டர் எப்போ வருவாங்க, மாஸ்டர் வந்து சேஃபாக எங்கள் கூட திரும்பி வரணும், விச் மீன்ஸ் அவங்க வாழ்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்றத ஒரு நிமிஷமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. Fortunately, the animals reunited with the owner in no time, which means கண்டிப்பா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எல்லாருமே ரீயூனிட் ஆயிட்டாங்க, which means அவங்க வந்து
என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க. இவர் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்தார். இவங்கள வந்து ரொம்ப நேரம் பிரித்து வைக்கலையா, சீக்கிரமா 2 பேரையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. அதுதான் அங்கே ரீயூனிட்டட். ஓகேவாடா? நாட் வாண்டிங் டு கீப் சீசர் அண்ட் ஹிஸ் கம்பேனியன்ஸ் அப்பார்ட், த ஸ்டாஃப் லெட் த டாக்ஸ் இன்சைட் ஆஃப்டர் கிவிங் ஹிம் த மெடிகேஷன் ஹீ நீடட். ஸோ ரொம்ப நேரத்துக்கு இவங்களை வந்து பிரித்து வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃப், விச் மீன்ஸ் அங்கே நர்ஸு அங்கே பார்க்குறவங்க எல்லா டாக்டர்ஸ் யாருக்குமே மனசு வரலையா, இந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஸோ உங்களை நான் பிரித்து வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மெடிகேஷன்ஸ், விச் மீன்ஸ் அந்த ஹோம்லெஸ் மேனுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு உடனே அந்த டாக்ஸை வந்து உள்ளே வர விட்டுட்டாங்க. ஓகேவா? they even offered some foods to Caesar. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ மேம் பிரிம் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாங்க, நாங்கள் முன்னாடியே சீசருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டோம், பட் நான் சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். என்னன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காரு, அண்ட் சேவ்ட் அ லிட்டில் பிட் டு கிவ் த டாக்ஸ் லேட்டர். ஸோ நாங்கள் கொடுத்த ஃபுட்டே கொஞ்சம் தான், ஆனால் அந்த கொஞ்சத்துலேயும் இவர் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே வந்து அந்த டாக்ஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காரு. நான் சொல்கிறத நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. And hour later, Caesar left the hospital with the 4 dogs tailing behind, happily wagging their tails. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு an hour அப்படின்னா 1 hour. ஓகே, ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சீசரை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போக சொல்லிட்டாங்க. ஸோ போக சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட மாஸ்டர் கூட இந்த 4 டாகுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஹாப்பியாக அவங்களோட வாலை வந்து ஹாப்பிலி டெய்லிங், விச் மீன்ஸ் அந்த அந்த பின்னாடி வால் இருக்கு இல்லையா, அதை வந்து அழகா இப்படி 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 ரொம்ப சந்தோஷத்தில் ஆட்டிகிட்டே அந்த மாஸ்டர் கூட போயிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இது வந்து அந்த நர்ஸ் அவங்க மனசில் இருக்கிற சில விஷயங்களை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் அந்த நர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐ டு நாட் நோ வாட் ஹிஸ் லைஃப் இஸ் லைக். ஸோ இது வந்து அந்த நர்ஸ் சொல்கிற விஷயந்தான், எனக்கு தெரியாது. ஸோ இங்கே ஐ அப்படின்றது அந்த நர்ஸ். ஓகேவா? ஸோ நர்ஸ் சொல்கிறாங்க, எனக்கு இவரோட லைஃப் எப்படி ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏன் வந்து இவர் ரோட் சைடில் வாழ்ந்துட்டு இருக்காரு அதுவும் எனக்கு தெரியாது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப அட்மயர் பண்ணேன், ஸோ ரொம்ப ரசித்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா, ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஹி ஹாஸ் ஃபார் ஹிஸ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இவர் கஷ்டத்தில் இருந்தாலுமே அந்த லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 டாக் மேலேயும் அந்த அளவுக்கு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து என்னை ரொம்ப வந்து அட்மயர் பண்ண வச்சது அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க. சரியா? மேம் பிரிம் சொல்றாங்க. So Ma'am Prim concluded. So finally she is saying that seeing them like this waiting at the door just shows how much they are well cared for and loved. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸில் நிற்கும் போது பார்க்குறது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு how much they are well cared. ஸோ அந்த மாஸ்டர் எந்த அளவுக்கு அந்த டாக்ஸ்க்கு வந்து ஒரு லவ், கேர், அஃபெக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம அந்த அவுட் சைட் வெயிட்டிங் டைமில் அப்போ அந்த டாகோட ஃபேஸில் நல்லாவே பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஈவன் தோ Caesar had little material possessions and no kins to return. So no kins to return means like no relatives. So Caesarக்கு வந்து சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் he had a little friends அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. He was never alone because he had his warm and loving டாக்ஸ். சரியா? ஸோ இங்கே லவ்விங் டாக்ஸ் வரும். ஸோ அவருக்கு வந்து சொல்லிக்கிறதுக்கு சொந்தக்காரவங்க அப்படி யாருமே கிடையாதான். ஸோ அது எல்லாம் இல்லை அப்படின்னாலும் அது பெருசாக இல்லாமல் ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு லைக் லவ் பண்ணக்கூடிய அந்த 4 ஜீவன்கள் இருக்குது அப்படின்றத நம்மளோட நர்ஸ் சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. சரியாடா? ஓகே, ஸோ நல்ல ஒரு அருமையான ஸ்டோரி. இது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், புக் எடுத்து ஒரு வாட்டி லைன் பை லைனாக படிச்சுப்பாரு. அண்ட் இது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ சச் அ ஈஸி திங். ஓகே, ஒரு நீ உட்காந்து அந்த ஸ்டோரியை படித்தனா மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் உன்னால் அந்த ஸ்டோரியை முடிக்க முடியும். ஸோ வி ஹேவ் glossaries here. So boomerang which means coming back, medication அப்படின்னா மெடிசன்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட். சரியா? நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா ஹாஸ்பிட்டல் போனோன்னா அதை தான் நம்ம மெடிகேஷன் சொல்கிறோம். இன்க்ரெடிபிள் which means unbelievable. சரியா? ஸோ நம்ப முடியாத, பிரமிக்க கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி. ஆன்டிசிபேட்டிங், எக்ஸ்பெக்டிங்.
Okay, next போலாமா? So we have a book back question answers. Who is the protagonist of this story? So யார் வந்து இந்த ஸ்டோரியோட protagonist, which means யார் இந்த ஸ்டோரியோட hero அப்படின்னா, so we have like two ways we can write the answer. Caesar is the protagonist of this story. So இங்கே இதோட அப்படியே எழுதிட்டு நம்ம முன்னாடி வெறும் சீசர் மட்டும்தான் ஆட் பண்ண போறோம். இல்ல அப்படின்னா உனக்கு protagonist அப்படின்னு உனக்கு வரல அப்படின்னா the name of the hero of this story is Caesar. So anyway you can have the answer. Both are correct. சரியா? Where did this story happen? So இது எங்க நடந்துச்சு? South Brazil அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. And இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனோம்னா ராய் டோ சூல். ஸோ இங்க வந்து இந்த மாதிரி சரியா? ஸோ SUL வந்து நம்ம SOO போட்டு நம்ம ஸ்பெல் பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். Next we have like third question. When was he admitted in the hospital? So early morning, which means 3 a.m. சரியா? 3 a.m. in the morning he was admitted in the hospital. Okay, next question. Where is the hospital? Hospital எங்க இருந்துச்சு? South Brazil. The same. அவர் எங்க வாழ்றாருனாலும் ஒரே ஆன்சர் தான். ஹாஸ்பிட்டல் எங்க இருந்துச்சுனாலும் ஒரே ஆன்சர் தான். சரியா? South Brazilல ராய் டோ சூல். Next, who accompanied him to the hospital? A gang of dogs. Okay. So a gang of dogs போடு இங்க வந்து 4 dogs மென்ஷன் பண்ணது ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸை பத்தி படிக்கும்போது a gang of dogs accompanied him அப்படின்னு தான் படிச்சோம். அதுக்கப்புறம் தான் 4 dogs நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம gang of dogs போட்டா போதும். சரியாடா? Clear? Next போலாம். So we have the paragraph question which you have to answer for 100 words. Where did the nurse post this story? So எங்க போஸ்ட் பண்ணாங்க? Facebookல போஸ்ட் பண்ணாங்க. என்ன போஸ்ட் பண்ணாங்க? சரியா? So இதுவே where அப்படின்னு கேட்டா 2 marksல she posted nurse ma'am prim posted on the Facebook அப்படின்னு போட்டுடலாம். பட் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம வந்து 5 marks எழுதும் போது இந்த மாதிரி எலாபரேட் பண்ணி எழுதுறோம். சரியா? A nurse named Chris Mamprim worked at the hospital to look after the patient. One day, so this is first point, one day a man came to the hospital to seek treatment and medication for his ailment. The nurse knew neither his condition nor his background. So here listen, neither his condition nor his background, which means அவங்களோட கண்டிஷன் என்ன, ப்ரீவியஸ் கண்டிஷன் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்து வந்திருக்காரு, என்ன பண்றாரு, எதுவுமே தெரியாது. ஸோ விச் மீன்ஸ் நெய்தர் நார்னா ரெண்டுமே தெரியாது. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியாடா? இதுவே எய்தர் அப்படின்னு கொடுத்துருந்தானா ஏதாவது ஒன்று தான் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இங்க நெய்தர்ன்றதுனால ரெண்டு விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது. His background. Soon, she and her colleagues realized that he had a gang of 4 dogs to accompany him. Saria, when she witnessed the unbelievable loyalty of the dogs, she snapped a photo on touching screen and later she posted on Facebook. Okay, Facebook, she writes that. So இந்த ரைட்டிங்கை நம்ம மாற்றக்கூடாது பிகாஸ் இட் இஸ் கோட்டட், ரைட்? ஸோ கொட்டேஷன் போட்டு நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். கொட்டேஷனில் இருக்கிறத நம்ம மாற்றக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன போட்டாங்க? I came across this today at the hospital where I work at 3 p.m. While their master being treated, his companions waited at the door. ஸோ இந்த கொட்டேஷனை நீ மாற்றாமல் எழுதணும். Okay, fine. Next question போலாமா? What did Caesar do when he was offered food to by the nurse? So அவருக்கு மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பசியா இருந்ததுனால அவருக்கு ஃபுட் கொடுத்தாங்க இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? கொஞ்சமா அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அண்ட் பேலன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஃபுட்டை அவங்களோட டாக்ஸ்க்கு எடுத்து வச்சார். ஓகேவா? Caesar is the hero of the story. One day he went to the hospital to seek treatment and medication for his illness. Then, meanwhile, a miraculous event happened there. None of his relatives, so adada anga none to king's return அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? None of his relatives came to look after Caesar, but he was accompanied by 4 dogs. Where the nurse offered him some food to eat, he did not eat the whole but saved something to give the dogs later. So this is for
5 marks. ஓகே, ஸோ இது வந்து 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி எழுதலாம். இதுவே 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கொஸ்டின் வந்து அந்த மாதிரி 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இதுவே 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரு லைனில் எழுதினா போதும். அவர் என்ன பண்ணார், அந்த ஃபுட்டை he ate little and gave the remaining food to the stray dogs or saved the remaining food for the stray dogs. இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவாடா, ஃபைன், புரியுதா எல்லாருக்கும்? How many dogs accompanied him when he left the hospital? How many dogs? 4 dogs. When the treatment was over, Caesar was about to leave the hospital. At that time, 4 dogs. So this you have to highlight in the black pen. சரியா? 4 dogs came there to accompany him. An hour later, Caesar left the hospital with the 4 dogs as happily wagging their டெய்ல்ஸ். ஸோ வேகிங் அப்படின்னு என்ன, அந்த டெய்லை வந்து ஹாப்பியாக ஆட்டிகிட்டே போகும் இல்லையா, இந்த மாதிரி அதுதான் வேகிங் த டெய்ல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th one. How many people followed Ma'am Prim's post? So this is apart from that. சரி, நம்ம லெசனில் இது கொடுக்கல, பட் கொஸ்டின் ஆன்சரில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட போஸ்ட் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,36,000. இதுவே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 24,000 people have commented on the post. ஏன் 24,000 people, which means அந்த அளவுக்கு பெட் லவர்ஸ் இருக்காங்க. சரியா? Okay, so Ma'am Prim worked as a nurse at the hospital. She witnessed the loyalty of the dogs. She snapped a photo of the touching screen and posted it on Facebook. It was followed by, so itane per follow பண்ணிருக்காங்க. This is the main answer for that question. சரியா? So the 1,36,000 people have followed, and how many of them commented? 24,000 people has been commented on the post. Next polama. So all the question answers are over. So here in the book, if you see, there will be a list of words. சரியா? So வெறும் word மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. நம்ம அதுக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சு எழுதணும். சரியாடா? Guess the meaning of the following words. So homelessனா என்ன அர்த்தம்? A person without home. Boomerang na like coming back. சரியா? Which means that return. Okay, so canines அப்படின்னா dog, stray அப்படின்னா wandering street dogs. So street dogs தான் நம்ம stray dogs அப்படின்னு சொல்றோம். Healthy facility means hospital. Colleague na co-worker. So co-worker அப்படின்னா நம்ம கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அவங்கள தான் நம்ம co-worker அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டீச்சர்ஸ் கூடயே ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்கள கொலீக்னும் சொல்லலாம், இல்லை co-workers அப்படின்னும் சொல்லலாம். Then accompany, go with someone as a companion. ஸோ உன்னோட இப்போ நீ வெளியே போகிற, எங்கேயாவது ஈவினிங் டியூஷன் போகிற, அப்போ டியூஷன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வருவான்ல, ஸோ அதுதான் accompany. Okay, so trailing, which means following. Wagging, moving or shaking. So அந்த வாழை ஆட்டுறதா wagging. Reciprocal அப்படின்னா mutual, which means we are giving back, exchanging, அதான் reciprocal. Possession, property. Then mistreatment will be treatment is given wrongly. Okay, this is words related to that lesson. So here the next thing, if you see coding and decoding, so A, B, C, Z வரையும் கொடுத்திருக்காங்க, and between we have alphabets. So here you have the exercises. சரியா? So answers நான் straight கொடுத்துட்டேன். நீ question ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு இந்த ஆன்சரை டிக் பண்ணிக்கோ. So next in the box you have to tick which is right and which is wrong. சரியா? So right na tick பண்ணு, wrong na cross போடு. I fight with my friend. Everyone will fight with the friend. So we can have right. Okay va? I ate my friend's lunch without their knowledge. How many of you did this? So நான் நிறைய knowledge இல்லை, பட் நான் சொல்லிடுவேன், அந்த அளவுக்கு சீட் பண்ண மாட்டேன், என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக் போடுங்க, இல்லைன்னா ராங் போட்டுக்கோங்க. I help my friend to finish his homework. So yes, we can. Yes, my friend and I play in the class time. So it is not possible because teacher will be there. அதனால நம்மளால பண்ணவே முடியாது. I helped my friend with the money that I saved to buy a note, book or etc. So இதை நம்ம பண்ணியிருப்போம், நம்மளோட மணியை சேவ் பண்ணி அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம். So if you are tick or wrong, it's your wish based on that. I gave my friend my pen and other things when he needed them. Sure, we will give. So sharing தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு திங்கு. My friend and I play prank on others.
yes means yes, no means no. So based on you, it's your thinking. சரியா? I accused only my friend for what we did together. So yes நாலும் yes போடு, wrong நாலும் wrong போடு. Then I helped my friend to study the lessons and get good marks in exam. All will do this. So அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளமே. ஸோ இது வந்து உங்களோட பியோர் திங் தான். இதை நீ வந்து யார் பார்த்து காப்பி அடிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அந்த ஆன்சர் மட்டும் பண்ணு. ஸோ ஹியர் வி ஹாவ் த சம்மரி. சரியா? ஹியர் ஸோ சம்மரி பார்த்துடலாமா? வாட் கலர்? ஓகே, கலர் வேணும். ஸோ சம்மரி ஃபர்ஸ்ட் நீ சம்மரி எழுதும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் லெசன் போட்டுக்கோ, டைட்டில். சரியா? ஸோ டைட்டில் போட்டு இதை எழுதிடு. ஸோ திஸ் இஸ் சப்ளிமெண்ட்ரி, நோ சப்ளிமெண்ட்ரி ரீடர், ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். டைட்டில் போட்டுக்கோ. தென் தீம். ஸோ தீம்னு எழுதிக்கோ. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு எழுதலாம். ஓகேவாடா? ஸோ தீம் எழுதிட்டேன்னா லவ், லாயல்ட்டி அண்ட் கம்பானியன்ஷிப். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் திங். அண்ட் ஆத்தர். சரியா? ஆத்தர் பேரை எழுதிக்கோ கீழே. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட ஷார்ட் சம்மரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கேன், வெரி ஷார்ட். அதை எழுதுனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா மாரல் போகலாம். ஸோ மாரல் என்னது? ட்ரூ கைண்ட்னஸ் earns loyalty and friendship. சரியா? ஸோ இது வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த ஸ்டோரி தான். ஸோ ஜஸ்ட் படித்து மட்டும் காட்டுறேன். Caesar was a homeless man in Roy do Sul, Brazil, South Brazil. சரியா? He loved and cared for street dogs. He often shared his food with them. One night, he went to the hospital for treatment. 4 dogs waited outside for him. The nurse noticed and took a photo, which they posted on Facebook. The post went viral with thousands of likes and comments. After Caesar got his medicines, the dogs were allowed inside. He had some food and saved some of the food for dogs. Though poor Caesar was never alone because of his loyal and loving dogs. சரியாடா? So very short summary. Have a look of this. Then finally we have come to the roadmap. So the same I have given in the WhatsApp channel also. சரியா? ஸோ ரோட் மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீ கொஞ்சம் 8th ஸ்டாண்டர்ட் தானே, அதனால கலர் பென்சில் அங்கங்கே யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக வந்து நம்மளோட மைண்ட் மேப்பை செட் பண்ணுங்க. சரியாடா? ஸோ மைண்ட் மேப் பார்த்துடலாமா? ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்றத நம்மளோட எடிஷன், விச் மீன்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ல இருந்த டாபிக். சரியா? ஸோ இங்கே நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா சீசர் யாரு? ஒரு ஹோம்லெஸ் மேன். அவர் வந்து சவுத் பிரேசில்ல இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட ஃபுட்டை வந்து அந்த ஸ்ட்ரேட் டாக்ஸ்க்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுப்பாரு. சரியா? ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க மார்னிங் 3 AM. சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லாயல்ட்டி டேக்கன் கேர் பை ஜீசஸ். ஸோ அந்த டாக்ஸ் வந்து அந்த டோரில் அந்த என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கேரிங். தென் மேம் பிரிம் என்ன பண்ணாங்க? அதை ஃபோட்டோ பிடிச்சி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டாங்க. சாரி, இங்கே பார்க்கலாம். டாக் வெயிட்டட் பேஷியன்ட்லி அட் த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த லாயல்ட்டியை பார்த்து அந்த லாயல்ட்டி பிடிச்சி போய் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துச்சு? 1,36,000 அண்ட் எத்தனை கமெண்ட்ஸ் வந்துச்சு? 24,000 கமெண்ட்ஸ் ஹவ் பீன். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம்லெஸோட ஃபுல் கதை. சரியா? homeless man and his friends. So finally they have been together again. So this is your overall topic. So such a easy thing. Okay? ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த லெசனை கவனிச்சுட்டு ஒன்ஸ் போய் புக்கை ரீட் பண்ணி பாரு. அண்ட் திஸ் இஸ் த ரியல் ஸ்டோரி. டெஃபினெட்லி ஆல் கோயிங் டு லவ். அண்ட் பிஃபோர் எண்டிங் தட் ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யோர் பெட் நேம் பிலோ த காமெண்ட் பாக்ஸ். சரியா? ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் ப்ரோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல் ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.